சங் பரிவார் இதை திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம்னு வெளிப்படையா சொல்றேன். நிரவ் மோடிக்காக 2 உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியும் லண்டன்ல சாட்சியம் கொடுத்திருக்காங்க. என்ன சாட்சி தெரியுங்களா? எலெக்ஷன் கமிஷன் பேர்ல அவர் என்ன ஞானேஸ்வரா அவர் பேர்ல மோஷன் மூவ் பண்ணிருக்காங்க பாராளுமன்றத்துல. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இன்னைக்கு நாம திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுறோம். இன்னைக்கு பேசுவதற்கான அடிப்படையான காரணம் சங் பரிவார் இதை திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம்னு வெளிப்படையா சொல்றாங்க. நான் இதெல்லாம் மறைமுகமாவே கிடையாது, அவங்க அதை சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? அயோத்தியில பாபர் மசூதி இடித்தது போல இங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவையும் மசூதி இடிக்கணுங்க. அதுல அரசியல் பண்ணுன்றது அவங்க நோக்கம். என்ன கேட்டா இல்ல அது இல்லைன்னு சொன்னா கார்த்திகை தீபம் சம்பந்தமா அவங்க போய் சொல்ல வேண்டியதில்லை. எல்லா மக்களுக்கு என்ன போய் சொல்றாங்க? என்னமோ கார்த்திகை தீபம் ஏத்தாத மாதிரி சொல்றாங்க. அப்பா எல்லாம் கார்த்திகை தீபம் ஏத்தியாச்சு. எங்க ஏத்தனமோ வருஷா வருஷம் 100 வருஷத்துக்கு மேலாக கார்த்திகை தீபம் முருகன் சன்னதிக்கு நேர் மேலாக இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலில் ஏற்றப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 70,000 1 லட்சம் பேர் பக்தர்கள் போய் அதை தரிசனம் பண்ணி ஆண்டவனை கும்பிட்டாங்க. ஆனா இவங்க தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம தீபம் ஏத்தல அப்படின்ற ஒரு பொய்யை 3/12/2025 அன்னைக்கு அவங்க சொல்லி பிரச்சனை பண்றாங்க. இதுக்கு முன்னாடியே அவங்க டிசம்பர்லயே 2024லயே அதற்கான ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சாங்க. டிசம்பர் 24லயே மசூதியில தர்காவில் ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்ட்டு பிரச்சனை ஆக்கி அதுல அவங்க வெற்றி பெற்று விட்டார். இதுல என்னன்னா நான் மீண்டும் அழுத்தி சொல்கிறேன், எங்க வெட்டுறதுன்றதான் பிரச்சனை. அவன் மசூதியில அவன் தர்காவில் வெட்டுறான், அதுல என்னங்க நமக்கு ஆட்சேபம் இருக்க முடியும்? தயவு செய்து நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு இந்து சாமிகள் கூட நிறைய சாமிகளுக்கு நம்ம முடி வெட்டுற அதாவது என்ன முடி இறக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னும் பல்வேறு நிகழ்வுகளுக்கு ஆடு வெட்டுறதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இவர்கள் மசூதியில் தர்காவில் வெட்டுறதுக்கு என்ன எப்படி அதை அவங்க சொல்றாங்க? இன்னொருவருடைய வழிபாட்டு உரிமை அது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னைக்கு ஒரு அடுக்குமாடி கட்டடம் இருக்கு சென்னையில, 10 மாடி அடுக்குமாடி கட்டடம் இருக்கு. ஒரு ஃப்ளோர்ல 3 பேர் இருக்காங்க, 30 பேர், 29 பேர் இந்து. அது கறி சாப்பிடாதவங்க. இந்துக்கள்னா கறி சாப்பிடாத ஒரு 3% இல்ல 2% அவங்களும் சாப்பிட்றாங்க, அது வேற. அவங்க அப்படின்னு வச்சுங்க நீங்க பேச்சுக்காக. அதுல ஒருத்தர் மட்டும் இஸ்லாமியர். அவங்கள பார்த்து சொல்றாங்க நீங்க மாமிசம் சமைக்க கூடாது, வெளியாந்து வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் தர்காவிலும் மசூதியிலும் இதை வெட்டக்கூடாதுன்னு சொல்றது. அதுக்கு அடுத்துங்க அது டிசம்பர் 2024. அப்புறம் ஜனவரி பிப்ரவரி தொடர்ந்து இதை திருப்பரங்குன்றத்தை மையமாக இப்ப கூட அவங்க தேர்தலில் திருப்பரங்குன்ற தொகுதி கேட்கிறாங்க, மதுரையில 3 தொகுதி கேட்கிறாங்க. அது தேர்தலை பத்தி நான் பேசவில்லை, நம்ம இதை பத்தி தான் பேச போறோம். இதுல என்னன்னா 4/2/2025 அன்று முருகப்பெருமான் கோயிலுக்குள் பாஜக கொடியுடன் சென்று போராட்டம் நடத்துறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த மாதிரி வேற யாராச்சும் போராட்டம் நடத்தினா என்ன ஆகும்? அவங்க போராடக்கூடாதுன்னு சொல்ல, பாஜக கொடியுடன் முருகன் கோயிலில் சென்று போராட்டம் நடத்துவதை நாம் நிச்சயமாக கேள்வி கேட்கிறோம். அங்க போய் என்ன சொல்றாங்க? எந்த கொடி எடுத்துட்டு போகணும்? எடுத்துட்டு கொடி போராட்டமே கோயில் கூட நடத்தக்கூடாது. கோயில்ல வழிபாடு மட்டும்தான் இருக்கணும், யாருமே அங்க நடத்தக்கூடாது. நம்ம கூட அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ட்டு வெளியே தான் போறாங்க, கோயிலுக்குள்ள போய் நடத்தக்கூடாது. அப்படியே போற பாஜக கொடி எடுத்துட்டு போகணும், முருகப்பெருமானுடைய சேவல் கொடி எடுத்துட்டு போட. நீ பாஜக கொடி எடுத்துட்டு போற? நான் பேச்சுக்காக சொல்றேன், என்னை பொறுத்தவரை பண்ணவே கூடாது. பாரத மாதா கி ஜெய் இல்ல, அரோகரால சொல்லணும். அப்போ அவங்களுடைய அரசியலை தெளிவாக சொல்றதுதான் இந்த புத்தகத்தோட நோக்கம். இதை தாண்டி ஒண்ணும் இல்லை. இப்போ இந்த நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நம்ம நீதிமன்றத்தை பொறுத்தவரை நான் இந்த நீதிமன்றத்தில் இருக்கிற தொட்டு மீதி பேர் அவங்க பேச போறது இல்லை, நான் சொல்லியே ஆகணும். இன்றைய பத்திரிகையில் நீங்க எல்லாம் பார்த்திருக்கலாம், நான் சொல்லல, மறுபடியும் ஐயா பாணியிலேயே சொல்றேன், நான் சொல்லல, இதை இன்றைய பத்திரிகை சொல்லுது. நிரவ் மோடிக்காக 2 உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியும் லண்டன்ல சாட்சியம் கொடுத்திருக்காங்க. என்ன சாட்சி தெரியுங்களா? இந்தியாவில் ஃபேர் ட்ரையல் சாத்தியம் இல்லை. யார் சொல்றது? 2 உச்ச நீதிமன்ற நீதிபதி,
ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி 2 செய்தி சொல்றாங்க. ஃபேர் ட்ரையல் சாத்தியம் இல்லை, அதனால அவரை இங்க எக்ஸ்ட்ரடிஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கூடுதலாக அங்கே ஒரு ஒப்பந்தம் இன்டர்நேஷனல் லெவல்ல, இங்கே இடி சிபிஐ எல்லாம் டார்ச்சர் பண்ணாது அப்படி என்று சொன்னாலும் அவர்களை அரசு கட்டுப்படுத்த இயலாதுன்னு சொல்றாங்க. இது 2 இன்றைய பத்திரிகை தயவு செய்து பாருங்க, லைவ்லாவில் வந்திருக்கு, பத்திரிகையில டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. நேற்று அல்லது இன்று 2 நாளுக்குள்ளார இல்ல கூகுள்ல தேடினால் கிடைக்கும். இதுதான் இன்றைய பொதுவாக நாம் சொல்லக்கூடிய நிலை. இதுல குறிப்பா இன்னும் 2-3 செய்தியை சொல்லிட்டு அவங்க பேரை சொல்ல, எந்த நீதிபதின்ற பேரை நான் சொல்ல, 2 உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவர். இப்போ இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை பற்றி 2 செய்திகள் சொல்லணும். ஒன்னு, ஜனவரி 2000 இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லை. 75 ஆண்டு காலத்துல நம்முடைய சுதந்திரம் பெற்று குடியரசு ஆன பின்னர், உச்ச நீதிமன்றம் வந்ததற்கு பின்னர், உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளில் தலைமை நீதிபதிக்கு அடுத்து இருக்கக்கூடிய 4 பேர் மீடியாவை பார்த்து தலைமை நீதிபதி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அமர்வுகளை வைக்கிறார்னு அவங்க குற்றச்சாட்டு. நான் சொல்ல, அந்த குற்றச்சாட்டுகள்ல அப்போ செல்லமேஸ்வர் அவரை கேட்கிறாங்க, ஐயா நீங்க வரலாமா? இல்லை என்றால் எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததியினர் நாங்க இந்த பிரச்சனையை எழுப்பவில்லை என்று குற்றம் சாட்டுவார்கள், எனவே நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொன்னார். அது ஒண்ணு. இப்ப இத மாதிரி எந்த நிகழ்வு 75 ஆண்டுகள்ல கிடையாது. அப்பெல்லாம் கூட நல்லா இருந்தெல்லாம் சொல்ல நான். ஆனால் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததில்லை. இன்னொன்னு, வரலாற்றில் ஓரிரு நேரங்களில் நீதிபதிகள் பேர்ல இம்பீச்மெண்ட் மோஷன் வந்தது உண்டு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்னைக்கு ஒரே நேரத்தில் 3 இம்பீச்மெண்ட் மோஷன் பண்ணிங்க. அந்த மாதிரி என்னைக்குமே இல்லை. நம்ம நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் உட்பட இம்பீச், அது குறைஞ்சது ராஜ்யசபாவில் 50 எம்பிக்களோ அல்லது லோக்சபாவில் 100 எம்பிக்களோ கையெழுத்து போட்டு கொடுத்தாதான், அதுக்குள்ள நான் மீறி போகல. அப்போ நான் நீதித்துறையில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது. அவர்கள் இன்னைக்கு இம்பீச்மெண்ட் பாஸ் ஆகுமான்றதல்ல, ஏன்னா 2/3 வேணும். இது ஒரு விவாதம், ஒரு விவாதத்துக்கான வழிவகுக்கிறதுக்காக. ஆனால் இப்படி ஒரு நெருக்கடி இருக்கிறது என்பதை சொல்வதற்கு தான். சரி, நீதிபதிகள் தானே, எலெக்ஷன் கமிஷன் பேர்ல அவர் என்ன ஞானேஸ்வரா, அவர் பேர்ல மோஷன் பண்ணியிருக்காங்க பாராளுமன்றத்தில். அதே மாதிரி ஸ்பீக்கர் பேர்ல அது வெற்றி பெறாது அவரை சொல்றாங்க. அடுத்து வைஸ் பிரசிடென்ட். அப்போ இப்ப என்ன, இப்போ ஜுடிஷியரி, பியூரோக்ரசி, லெஜிஸ்லேச்சர் எல்லாமே ஒரு சார்பாக இருப்பதாக இன்னைக்கு இருக்கக்கூடியதுதான். இந்த சூழல்ல தான் இந்த புக் வரும். இப்ப திருப்பரங்குன்றத்தில் இறுதியா இதை சொல்லி நான் முடிச்சிடுறேங்க. உங்களுக்கு 3ஆம் தேதி இன்னைக்கு கோயில் நிர்வாகம் உச்சி பிள்ளையார் கோயில் இல்லாம தர்கா பக்கத்துல போய் தீபம் ஏற்றணும் அப்படின்னு உத்தரவு போடுறாரு. ஆனா 3ஆம் தேதி இன்னைக்கு கோயில் நிர்வாகம் அவங்க போகல, அரசும் போகல. அப்போ 3ஆம் தேதி இன்னைக்கு போகலன்னு உடனே கண்டெம்ட் அவ்வளவு வேகமா, எனக்கு தெரிஞ்சு யாருக்காவது தெரியும், நான் நீதிமன்றத்தில் இருக்கேன், இங்க வக்கீல்கள் இருக்கலாம், ஒரு மனு போட்டா, ஒரு கண்டெம்ட் போட்டா நம்பர் ஆகி வரதுக்கு எங்க கிளையண்ட் உயிரெடுப்பான். 1 வாரம் ஆகும், 10 நாள் ஆகும், 20 நாள் ஆகும், 1 மாசம் ஆகும். அதெல்லாம் அன்னைக்கே நம்பர் ஆகுது. 3ஆம் தேதி உத்தரவு, 3ஆம் தேதி அமல்படுத்தலன்ட்டு 3ஆம் தேதியே நம்பர் ஆகி 6 மணிக்கு எடுக்கப்படுது. அதுல அவரு போய் சிஐஎஸ்எஃப் போய் ஏற்ற சொல்றாரு. யார் மனு போட்டாரோ ராம ரவிக்குமாரும் அவரோட சேர்ந்தவர்கள் போய் ஏற்ற சொல்றாரு. போற சிஐஎஸ்எஃப், சென்ட்ரல் இந்தியன் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஐஎஸ்எஃப் அவங்கள அனுப்புற ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய, ஹைகோர்ட்டுக்கு பாதுகாவலுக்காக சமீப காலமா இருக்கு, இதுக்கு முன்னாடி கிடையாது. ஹைகோர்ட்டுக்கு பாதுகாவலாக சென்னை தமிழ்நாட்டோட காவல்துறையும் இருக்கிறது, உயர்நீதிமன்றத்தினுடைய காவலர்களும் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, போலீஸ் சொல்லுது 144 இருக்குங்க, கலெக்டர் போட்டிருக்காரு 144 உத்தரவை, கமிஷனர் போட்டிருக்காரு 144 உத்தரவை, யாரோ ஒருவர் போட்டிருக்காங்க, ஏன்னா அனுமதிக்க மாட்டோம், சிஎஸ்எஃப் வந்துடுறாங்க. அடுத்த நாள் 4ஆம் தேதி இன்னைக்கு நீதிபதி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. 4ஆம் தேதி மீண்டும் போடுறாரு, 144 உத்தரவு ரத்து பண்றாருங்க. நான் என்ன கேட்கிறேன், வரலாற்றில் எந்த நீதிமன்றத்திலேயாவது ஒரே நாளில் அந்த கோரிக்கை இல்லை, இந்த யார் அந்த 144 போட்டாங்களோ அவங்கள கேட்கல, அவங்க கிட்ட கவுண்டர் கிடையாது. நான் எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, அதே மாதிரி அதே நேரத்தில் கிள்ளியூர் இருக்கு இல்லையா, கன்னியாகுமரியில, அங்க பைங்குளம் என்ற கிராமத்துல மயிலாடும்பாறை என்ற ஒரு இடம் இருக்கு. இதே நேரத்தில் நடக்குது. அப்போ அங்க மயிலாடும்பாறையில
அங்க அதுக்கு ஏத்த மாதிரி சிஎஸ்ஐ சர்ச் இருக்கு. அதுக்கு பேர்ல 1981 எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல ஒரு முருகர் சிலையை வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. எம்ஜிஆர் அதை நீக்கிறாரு. அதெல்லாம் வைக்காதீங்க, அனுமதி இல்லாமல் வைக்க கூடாதுன்றாரு. இப்போது அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் இப்ப வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ரிமூவ் பண்ண சொல்றாரு. வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு, ரிமூவ் பண்ண சொல்றாரு. அதுலயும் அந்த வழக்கிலையும் கலெக்டரோட உத்தரவை ரத்து பண்ண சொல்லி கோரிக்கை இல்லை, பிரேயர் இல்லை, ஆனா அதையும் ரத்து பண்றாரு. நான் என்ன கேட்கிறேன், சரிங்க, அந்த நீதி ஜனநாயக சினிமாவுக்கு கிடையாது. ஜனநாயக சினிமாவில் வேற. அதுல என்ன சொல்லிச்சு, நம்முடைய முதல் அமர்வு இருக்க தலைமை நீதிபதி இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு, சீவத்சவ அமர்வு என்ன சொன்னாங்க, அங்கே கோரிக்கை இல்லாத போது நீதிபதி ஆஷா அவர்கள் ரத்து பண்ணி விட்டார். அதை ரத்து பண்ணிட்டாங்க. அது பிரேயர் இல்ல, ரிட் பெட்டிஷன்ல இருந்தாங்க. அது இல்லாமல் அதை பத்தி கேட்க கூட இல்ல, போதிய வாய்ப்பு தரலன்னாங்க. இவரு தெரிய கூட தெரியும், அதர் சைட் சாக்காய் நிப்பான். ஒன்பாடி கூட கோஷ் பண்றது, கலெக்டர் ஆபீசர் கோஷ் பண்றதெல்லாம். எனவே இன்றைய இந்த சூழல் இருக்கு பாருங்க. இதில் இந்த புத்தகம் அவர் சொன்ன மாதிரி 1923 தீர்ப்பில் இருந்து, அதுல 1000 ஆண்டு கால இந்த வரலாற்றில் இருந்து, குறிப்பாக 1923 வழங்கிய மிக முக்கியமான தீர்ப்பு, ராம ஐயருடைய தீர்ப்பு, சப்கோர்ட் ஜட்ஜா இருந்து கொடுத்த அந்த தீர்ப்பிலே யார் யாருக்கு எந்தெந்த பகுதி சொந்தம் இருக்கு அதை பற்றியெல்லாம் விவரமாக சொல்லியிருக்காரு. இதை ஒரு உண்மையை பதிவு செய்யறாங்க, ஒரு ஆவண பதிவு. இன்னும் 50 ஆண்டுகள் போனா அது இல்ல தெரியும். இப்போ பாபர் மசூதி இடிப்பு பற்றிய தீர்ப்பு இருக்கே, அது ஒரு ஆவணப்பதிவு, அவருடைய முக்கியமான ஆவணப்பதிவு. என்ன, நம்ம உங்களுக்கு தெரியாத பல செய்திகள் நம்ம இதுல யாரையுமே அவருக்கு விட்டு வைக்கல. நியாயமா சொல்லி ஈவன் அரசை கூட அவர்கள் அதை அரசுன்னு அரசல்ல, இங்க இருக்கக்கூடிய அரசு இயந்திரம் இருக்கு பாருங்க, அது எப்படி காவிமயமாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு தெரியும், தோழர் ஜி ராமகிருஷ்ணன் பேசும்போது மகாத்மா காந்தியை படுகொலை செய்தது, படுகொலை 30/1 இன்னைக்கு பேசுறாரு. ஒரு 4 ஆண்டுக்கு முன்னாடி நீ மகாத்மா காந்தியை படுகொலை செய்தது, மகாத்மா காந்தியை பத்தி தான் பேசணும், கோட்சேவை பேசக்கூடாது. மகாத்மா காந்தி கொலை செய்யப்பட்ட நாள்ல மகாத்மா காந்தியை பேசு, கோட்சேவை பேசக்கூடாது, அப்படி தடுத்து நிறுத்தப்பட்டார். அது மாதிரியாக திருப்பரங்குன்றத்தில் எப்படி அரசு இயந்திரம் கூட எப்படி காவிமயமாக்கப்பட்டிருக்கு என்பதை நீ ஆராய்ச்சி செஞ்சன்றதை அவர் பல உதாரணங்களின் மூலம் அவர் தெளிவாக அவர் எடுத்து சொல்றாரு. எனவே அதை நீங்க அனைவரும் படிக்கணும். குறிப்பாக அடுத்து பேசக்கூடிய 2 சிறப்பு பேச்சாளருடைய பேச்சை கேட்கணும். நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். நன்றி, வணக்கம். Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.